வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேர்களே, இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 14ஆம் பாகமாக இன்று விதை தரத்தின் முக்கியத்துவம், விதை பெருக்கத்தின் உற்பத்தி நிலைகள் மற்றும் விதை சான்றளிப்பு நடைமுறைகள் பற்றி விளக்கவிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சி மாவட்டம் சிறுகமணியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் திருமதி N. புனிதாவதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். விவசாயத்தில் விதை அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது விளைச்சலுக்கு எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது? ஓகே, மிக அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விதை தான் அடிப்படையான இடுபொருள். சரியாம்மா? இந்த விதை சொத்தை போல பேணி காக்கணும், வித்தே விளைச்சலுக்கு அடிப்படை. ஸோ விதை இல்லாமல் வேறு எந்த ஒரு இடுபொருளும் போட்டிங்கனாலும் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்கண்ணா? அப்போ அந்த விதை தரமாக இருக்கணும். தரமான விதையை விவசாயிகள் தேர்ந்தெடுக்கணும். இந்த தரமான விதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல குணாதிசயங்களோட விதை இருக்கணும். இந்த குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனத்தூய்மை, புறத்தூய்மை, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, நல்ல முளைப்பு திறனோடு இருக்கிறது, வீரியமாக இருக்கணும். ஸோ இனத்தூய்மை அப்படின்னா எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த ரகத்தில் நெல்லாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலும் சரி, அந்த பயிரில் அதனோட குணாதிசயங்கள் மாறுபட்டு இருக்கக்கூடாது. அதுதான் இனத்தூய்மைன்னு சொல்லுவோம். புற தூய்மை அப்படின்னா விதையோட தூசி துப்பு எந்த விதமான இனக்கலப்பும் இல்லாமல் தனித்தன்மையோட விதை இருக்கணும். அதுக்கப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். நல்ல முளைப்பு திறனோடு இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா முளைச்சி வரும்பொழுது வீரியத்தோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குணாதிசயங்கள் உள்ள விதைகள் எங்கே கிடைக்குன்னா அதெல்லாம் சான்று பெற்ற விதைகளில் இத்தனை பண்புகளும் இருக்கும். அதனால் விவசாயிகள் வாங்கும்போது விதை பை வாங்குறாங்கன்னா அந்த பையில் சான்றற்றையில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து வாங்கணும். விதையை வாங்கும்போது கண்டிப்பாக கடைக்காரர்கிட்டருந்து பில்லு வாங்கணும்.
ஸோ அதில் வந்து குவியல் எண்ணெல்லாம் போடுவாங்க. எந்த குவியல் எண்ணெய் எல்லாங்கிறது வந்து எல்லா விதமான தகவலும் வந்து சான்றட்டையில் யார் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து அந்த விதை வந்திருக்கு, அந்த விதையில் எவ்வளோ முளைப்பு திறன் இருக்குது, காலாவதி பீரியட் எவ்வளவு, அதெல்லாமே டேட் வைஸ் எல்லாமே அந்த லேபிளில் இருக்கும். ஸோ அந்த விதை அட்டை சான்றட்டையை பார்த்து விவசாயிகள் கண்டிப்பாக வாங்கணும். வித்தை விளைச்சலுக்கு அடிப்படைன்னு சொன்னேன். ஸோ விதையோட பங்கு பார்த்திங்கன்னா நல்ல தரமான விதைகளை மட்டும் பயன்படுத்துறதுனால விவசாயிகள் வந்து 15% 20% கூடுதலாக விளைச்சல் கிடைக்கும். ஸோ அதனால் இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க விதையோட முக்கியத்துவம் என்னங்கிறது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றி மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. மேம் நீங்கள் இப்போ விதை சான்றிதழ்னு சொன்னீங்க. விதை சான்றிதழ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதில் என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வருது மேம்? ஓகே, மிக அருமையான கேள்விப்பா. என்னென்னா விதை சான்றளிப்பு, சீட் சர்டிஃபிகேஷன், விதை சான்று பெற்ற விதைகளில் தான் நான் பயன்படுத்தணும் விவசாயிகள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ விதை சான்றளிப்புக்குன்னு நம்ம விதை சான்றளிப்பு துறை வந்து தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய விதை சான்றளிப்பு துறை வந்து மிக முக்கியமான ரோலை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் வந்து பயிர் பண்ணக்கூடிய விதைகள் எல்லாமே சான்று பெற்ற விதைகளை தான் பயன்படுத்தணுங்கிறது எல்லாரோட இது. ஸோ அது பிரகாரம் தான் விதை சட்ட பிரகாரம் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, விதை சான்றளிப்பு அப்படிங்கிறது எதுன்னா, நம்ம வந்து விதையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நிலைகள் இருக்குது, சரிங்களா. நம்ம வந்து கருவிதை, வல்லுநர் விதை, ஆதார விதை, சான்று விதை. ஸோ இந்த கருவிதை, வல்லுநர் விதை அப்படிங்கிறது எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண்மை நிலையத்தை எந்த ரகம் யார் வெளியிட்டாங்களோ அந்த இடத்துல கருவிதையை வந்து உற்பத்தி செய்வாங்க, சரிங்களா. இந்த கருவிதையிலிருந்து நம்ம வந்து வல்லுநர் விதை, பிரிடர் சீடு, கருவிதைங்கிறது நியூக்ளியஸ் சீடு, அதுலேருந்து வரக்கூடியது வந்து வல்லுநர் விதை, அதுதான் வந்து பிரிடர் சீடு. ஸோ அந்த வல்லுநர் விதையாக இருக்கட்டும், கருவிதையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து 100% இன தூய்மையோடு இருக்கணும், சரிங்களா. ஸோ இன தூய்மை, கருவிதைக்கு எந்த விதமான அட்டையும் கிடையாது. வல்லுநர் விதைக்கு பார்த்தீங்கன்னா அதனோட விதையோட பையில் பொன்னிற மஞ்சள் அட்டை வச்சுருப்பாங்க, பிரிடர் சீடு டேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து வல்லுநர் விதைக்கு பொறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வல்லுநர் விதை உற்பத்தி பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா எங்களோட வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே எங்கக்கூடிய ஆராய்ச்சி கல்லூரியில் என்னை போன்ற விஞ்ஞானிகள் தான் வந்து உற்பத்தி செய்வார்கள். விவசாயிகள் வல்லுநர் விதையை பயன்படுத்த முடியாது. இது அதுக்கடுத்து வந்து நான் சொன்ன ஆதார விதை, சான்று விதை சொன்னேன். இந்த ஆதார விதை, சான்று விதை வந்து தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணலாம், விவசாயிகள் பண்ணலாம், தனியாக வந்து இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் வந்து பண்ணலாம், சரிங்களா. இந்த ஆதார விதையில் வந்து 99% இனத்தூய்மையோடு இருக்கணும். சான்று விதையில் வந்து 98% வந்து இனத்தூய்மையோடு இருக்கணும், சரிங்களா. இந்த ஆதார நிலை, அதாவது கருவிதைக்கு வந்து அந்த யார் விஞ்ஞானியோ அவங்க தான் வந்து இனத்தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டியது அவங்களோட கடமை. வல்லுநர் விதையை பொறுத்த வரைக்கும் வல்லுநர் விதை பராமரிப்பு குழு இருக்காங்க. ஸோ அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ், அங்கத்தினர், அவங்க தான் இன தூய்மைக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விதை சான்றளிப்பு உதவி இயக்குனர், விதை சான்று அலுவலர், அது தவிர அந்த ஆராய்ச்சி நிலையத்தினோட தலைவர், கல்லூரியாக இருந்தால் கல்லூரி டீனு, இல்லைன்னா வந்து ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர், அதில் உற்பத்தியில் இன்வால்வ் ஆகியிருக்கிற சயின்டிஸ்ட், சரிங்களா. இவங்க தான் வந்து வல்லுநர் விதை பராமரிப்பு குழுவில் அங்கத்தினராக இருப்பாங்க. இவங்க வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து விதை உற்பத்தியை வந்து பல்வேறு வளர்ச்சி நிலையத்தில் பார்வையிடணும். அதில் வந்து ஏதாவது மாறுபட்ட செடி இருந்தால், கலப்பு செடி, கலவன், ஆப்டைப்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டைப்புங்கிறது மாறுபட்ட செடிகள், அந்த செடியெல்லாம் வந்து பிடுங்கி போட்டு விதையோட தரத்தை வந்து பேணி காக்கிறதுக்கு மிக முக்கியமான ரோல் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சொன்னீங்களா ஆதார நிலை, சான்று நிலை, இதை வந்து விவசாயிகள் பண்ணலாம், விவசாயிகளோட வயலில் அவங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து விதை சான்றளிப்பு துறையில் வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கணும். பதிவு செய்யும்போது ஆன்லைனில் விதை சான்றளிப்பு துறையில் பதிவு கட்டணம் 1 ஏக்கருக்கு இவ்வளோ ரூபான்னு இருக்குது. ஸோ 250 280 ரூபாய்க்குள்ளார 1 ஏக்கர் நெல்லுக்கெல்லாம் ஆகும். ஸோ அதில் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டா விதை சான்று அலுவலரும் வேளாண்மை உதவி இயக்குனர் விதை சான்றளிப்பு துறையிலிருந்தும் உங்களோட வயலை வந்து வயல் ஆய்வு செய்வாங்க. விவசாயியோட வயலில் வந்து வயலாய்வு செய்து அதில் வந்து நம்மளோட கலவன் செடிகள்லாம் குறிப்பிட்ட அளவு இருக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார நிலை, சான்று நிலையெல்லாம் 0.05% இருக்கணும். ஸோ அந்த சதவீதத்துக்கு கீழே கலவன் செடி இருக்கணும். சப்போஸ் அதுக்கு மேலே இருந்ததுன்னா யார் உற்பத்தியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்ககிட்ட கலப்பு செடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அந்த கலவன்களில்
அகற்றிடணும். சரிங்களா? அந்த செடியை பிடுங்கி போட்டுடணும். இது மாதிரி வந்து நம்ம வந்து ஆதார நிலை சான்று நிலை ரெண்டுலேயுமே வந்து விதை சான்றளிப்பு துறை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. வயலாய்வு பல்வேறு வளர்ச்சி பருவத்தில் வந்து பயிரை வந்து பார்ப்பாங்க, வயலாய்வு செய்து ஸோ வந்து கலவன்கள்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு இருந்தால் மட்டும்தான் வயலாய்வில் வயலை வந்து தேர்ச்சி அடைய செய்கிறாங்க. ஸோ தேர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விதையை வந்து உங்களுக்கு வந்து சான்று விதையெல்லாம் வந்து விற்பனைக்கு வருது. ஓகேங்களா? ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு நன்றி மேம். நன்றிப்பா. மேடம், இப்போ ஆதார விதைக்கும் சான்று விதைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அண்ட் இது விவசாயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை அளிக்குது? ஓகே நான் சொன்ன வந்து கருவிதை, வல்லுநர் விதை, ஆதார நிலை விதை, சான்று விதைன்னு சொன்னேன். கருவிதையும் வல்லுநர் விதையும் என்னை போன்ற விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்வாங்க. இதிலிருந்து வரக்கூடிய விதை தான் ஆதார நிலை விதை. இந்த ஆதார விதை விவசாயி உற்பத்தி செய்யலான்னு சொன்னேன். ஸோ இந்த ஆதார விதையில் பார்த்தீங்கன்னா இனத்தூய்மை வந்து 99% இனத்தூய்மையோடு இருக்கணும். கருவிதை, வல்லுநர் விதை, ஆதார விதை, சான்று விதை 4 நிலைகள் இருக்குமா. இதை தவிர வந்து உண்மை நிலை விதைன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ கருவிதை, வல்லுநர் விதை இது ரெண்டுமே வந்து விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்வாங்க. ஆதார விதை, சான்று விதை, உண்மை நிலை விதை யார் வேணாலும் பண்ணலாம். விவசாயிகள் பண்ணலாம், தனியார் நிறுவனங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து ஆதார நிலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சான்றட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், வெள்ளை நிறத்தில். இந்த சான்றட்டை பொருத்தப்பட்ட விதைகள் ஆதார விதை. இப்போ இது வந்து பயிரில் பார்த்தீங்கன்னா தன் மகர்ந்த சேர்க்கை பயிர், அயல் மகர்ந்த சேர்க்கை பயிர் சொல்லுவோம். தன் மகர்ந்த சேர்க்கை பயிர் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை பயிர். தன் மகர்ந்த சேர்க்கை உள்ள பயிர்களுக்கெல்லாம் வந்து ஆதார நிலை 1, 2 வரைக்கும் போகலாம். சான்று நிலை 1, 2, அதாவது சான்று நிலை 1லேருந்து 2 உற்பத்தி போகலாம், ஆதார நிலை 1லேருந்து 2க்கு உற்பத்தி போகலாம். ஆனால் அயல் மகர்ந்த சேர்க்கை உள்ள பயிர்களுக்கு அப்படி போக முடியாது. ஏன்னா அதில் வந்து அயல் மகர்ந்த சேர்க்கையில் இனத்தூய்மை வந்து பாதிப்பு வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி ஆதார நிலை விதைனா 99% வந்து இனத்தூய்மையோடு இருக்கணும். சான்று விதையில் பார்த்தீங்கன்னா அது வந்து அசூர் ப்ளூ கலர்னு சொல்லுவோம். ஒரு ஊதா நிறத்தில் வந்து அதனோட அட்டை இருக்கும். அதுதான் வந்து சான்று விதை. சரிங்களா? அந்த சான்று விதையை பொறுத்த வரைக்கும் வந்து 98% இனத்தூய்மையோடு இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஒரு விதையை வந்து உற்பத்தி பண்ணுறோன்னா அந்த விதையோட வயல் ஆய்வில் என்னென்ன காரணிகள் இருக்கணும், அதே மாதிரி விதையில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டே வாங்குறீங்க, அதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி விதையில் வந்து இப்போ வந்து விதையோட காரணிகள் பார்த்திங்கன்னா அதில் வந்து எவ்வளோ குறைஞ்சபட்ச முளைப்பு திறன் இருக்கணும், எவ்வளோ வந்து இனத்தூய்மையோடு இருக்கணும், எவ்வளோ வந்து முளைப்பு திறன் மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிற ரக விதைகள் எவ்வளோ % கலந்துருக்கணும், இதெல்லாம் வந்து அளவு இருக்குது. இந்த அளவு மீறாமல் சான்று விதையாக இருக்கட்டும், வல்லுநர் விதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம அந்த அளவு வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து மிக முக்கியமான விதை உற்பத்தியில் முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னா கலப்பு செடி கலவனில் அகற்றிடுறது. வயல்லே கலவன் செடியெல்லாம் அகற்றிட்டோன்னா இந்த விதை வயல் தரத்தையும் பாதுகாக்கலாம், விதையோட தரத்தையும் வந்து பாதுகாக்கலாம். இந்த சான்று விதை நான் சொன்னேன் 98% இனத்தூய்மையோடு இருக்கணும். இந்த 98% சான்று நிலை விதைக்கு என்னென்ன காரணிகள் சொல்லியிருக்கோமோ அந்த காரணிகள் எல்லாமே உண்மை நிலை விதைக்கும் பொருந்தும். உண்மை நிலை விதையும் 98% வந்து இனத்தூய்மையோடு இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஓப்பல் க்ரீன் சொல்லுவோம், பச்சை கலரில் அட்டை வந்து பொருத்தியிருப்பாங்க. ஸோ பச்சை கலர் அட்டை இருந்தால் அது வந்து உண்மை நிலை விதை, ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அந்த அட்டை இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விவசாயியும் சரி விதையை வாங்கும்போது இந்த அட்டைகள்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே சமயத்தில் விதையை வாங்கும்போது கடைக்காரர்கிட்டருந்து விதைக்கு உண்டான பில்லு கண்டிப்பாக வாங்கணும். ரொம்ப விளக்கமாக சொன்னதுக்கு நன்றி மேம். நன்றி மேம். அதாவது இப்போ நீங்கள் வந்து கருவிதை, வல்லுநர் விதை, ஆதார நிலை 1, ஆதார நிலை 2, சான்று விதை 1, சான்று விதை 2ன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். இதனோட படிநிலைகள் எப்படி, எதிலிருந்து இந்த படிநிலைகள் வச்சிருக்கிறீங்க, எதுக்காக இந்த படிநிலைகள், அது விவசாயிகளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க சார். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருவிதை நியூக்ளியசைடுன்னு சொன்னேன்ல சார், அந்த நியூக்ளியசைடு கருவிதையிலேருந்து தான் வல்லுநர் விதை உற்பத்தி செய்கிறோம். இந்த வல்லுநர் விதையிலேருந்து தான் ஆதார நிலை உற்பத்தி, ஃபவுண்டேஷன் சீடுன்னு சொல்லுவோம். வல்லுநர் விதைங்கிறது பிரிடர் சீடு, ஆதார நிலை சைடு தான் ஃபவுண்டேஷன் சீடு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் சீடுலேருந்து தான் வந்து சான்று நிலை விதை, சர்டிஃபைடு சீடுன்னு சொல்லுவோம். எதனால் வந்து இப்போ சொன்னோன்னா கருவிதையாக இருக்கட்டும், வல்லுநர் விதைக்கெல்லாம் வந்து யார் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த விஞ்ஞானி தான் இனத்தூய்மைக்கு முழு பொறுப்பு.
ஆதார நிலையில் 1, 2 சொன்னேன், சான்று நிலையில் 1, 2ன்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து தன்மகர்ந்த சேர்க்கை உள்ள பயிரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இனத்தூய்மையை வந்து பாதுகாக்க முடியும். 99%, 98% சான்று நிலை விதைக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல், உளுந்து இதெல்லாம் வந்து தன்மகர்ந்த சேர்க்கை உள்ள பயிர். ஸோ அயல் மகர்ந்த சேர்க்கை உள்ள பயிர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதார நிலை 1, சான்று நிலை 1ஓட நிறுத்திடணும். ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது அதில் இனக்கலப்பு ஏற்பட வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெறதுனால கலப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, விதையோட தேவைகள் அதிகமாகுது. அப்போ விதை தேவை அதிகமாகும் போது ஆதார நிலை 1லேருந்து 2க்கு போகலாம். இதிலிருந்து வந்து சான்று நிலையில் 1லேருந்து 2க்கு போகலாம். அதே சமயத்தில் விதை பெருக்க விகிதம் ஒன்று இருக்குங்க சார். விதை பெருக்க விகிதம்னா ஒரு விதை போட்டால் எத்தனை விதை உங்களுக்கு கிடைக்கும்? இது நிலக்கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதை போட்டிங்கன்னா 8 விதை தான் கிடைக்கும். அப்போ 1:8 ரேஷியோன்னு சொல்லுவோம். ஒரு விதை போட்டிங்கன்னா 8 விதை தான் கிடைக்கும். அப்போ நமக்கு உற்பத்தி வந்து கம்மியாகும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆதார நிலை 1லேருந்து 2க்கு போகலாம், சான்று நிலை 1லேருந்து 2க்கு போகலாம். இது மிக முக்கியமாக தன்மகர்ந்த சேர்க்கை பயிருக்கு மட்டும்தான் சார் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள். அதாவது இந்த ஆதார நிலையிலேருந்து 1லேருந்து 2க்கு போகிறது, சான்று நிலை 1லேருந்து 2க்கு போகிறது அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு பண்ண முடியாதுங்க சார். ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க மேம். இப்போ இந்த உண்மை நிலை விதைன்னு சொன்னீங்களா மேம், அது வந்து எந்த இதில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் ஆகுது மேம்? ஓகே, இப்போ நான் சொன்னப்பா கருவிதை, வல்லுநர் விதை, ஆதார நிலை விதை, உண்மை நிலை விதை. இந்த உண்மை நிலை விதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சான்று விதையிலேருந்து பண்ணலாம், இல்லை வந்து ஆதார நிலை கூட சில சமயத்தில் வந்து விவசாயிகள் வந்து ஆதார நிலை விதை வாங்கிட்டு அது சான்று நிலை விதைக்கு வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. பதிவு பண்ணாமே அது உண்மை நிலை விதையாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இதனால் என்ன வந்து நஷ்டம் நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விதை பெருக்க நிலைகளில் வந்து இது வந்து பெருக்கம் வந்து அங்கே தடைப்படுது. அதாவது ஆதார நிலையிலேருந்து சான்று விதைக்கு போகணும், சான்று விதையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது உண்மை நிலை விதையாக கொடுத்துட்றாங்க. சான்று விதை உற்பத்தி பண்ணாமல் உண்மை நிலை விதைக்கு நேரடியாக போயிடுறதுனால அந்த சான்று நிலை விதை உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது. அதனால் விவசாய பெருமூடி மக்களுக்கு நான் கேட்டுக்கொண்ட வேண்டுகோள் என்னென்னா, ஆதார நிலை விதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சான்று நிலை விதைக்கு நீங்கள் விதை சான்றளிப்பு துறையில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதை சான்றளிப்பு துறை தனியாக இயங்கிட்டு வருது. அந்த வந்து விதை சான்றளிப்பு துறையில் போயிட்டு உங்களை ஆதார நிலை அட்டையை காமிச்சிட்டிங்கன்னா அந்த பகுதிக்கு ஒரு விதை சான்று அலுவலர் இருப்பார் அந்தந்த வட்டாரத்துக்கு. ஸோ அந்த வட்டாரத்தில் வரக்கூடிய விதை சான்று அலுவலர்கிட்ட உங்களோட விதை அட்டையை காமிக்கும் போது அவர் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பதிவு கட்டணம் இருக்குது. அது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஸோ அதனால் வந்து விதை சான்றளிப்பு துறையில் பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் சான்றிலை உற்பத்திக்கு போடலாம். உங்களோட வயலில் வந்து வயல் ஆய்வு செய்வாங்க. வயல் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் விதை சுத்திகரிப்புலாம் செய்து அதுக்கப்புறம் வந்து விதை சுத்திகரிப்பு செய்ததுக்கப்புறம் விதையை வந்து பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து, எப்படி மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டு, நம்ம வந்து சுகர் இருக்கான்னு யூரின் டெஸ்ட் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி விதைக்கும் வந்து விதை பரிசோதனை லேபில் வந்து சீட் டெஸ்டிங் லேப்னு சொல்லுவோம், விதை பரிசோதனை ஆய்வகத்தில் கொடுத்து அதனோட முளைப்புத்திறன் எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு சரியான முளைப்புத்திறனில் இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து அந்த ஆதார நிலையிலேருந்து சான்று நிலை விதையாக வந்து வாங்கிக்குவாங்க. யார்? விதை சான்று அலுவலரை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சான்று நிலை விதையாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விதைக்கு உண்டான பணமும் கிடைக்கும், விதை உற்பத்தி செய்ததற்கான மானியமும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தானியமாக கொடுக்கறத விட நீங்கள் இந்த மாதிரி விதையாக கொடுக்கும்போது அதுக்குண்டான பொருளாதாரத்தை கண்டிப்பாக வந்து அனுபவிக்கலாம். ஸோ உங்களோட வாழ்வு வந்து மேம்படும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், இப்போ விவசாயிகள் வந்து தானிய உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் விதை உற்பத்தி பண்ணுறதில்ல. அவங்க விதை உற்பத்தி பண்ணுறதுனால என்ன லாபம் கிடைக்குமா விவசாயிகள்? மிக அருமையான கேள்விப்பா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து எல்லாருமே வந்து தானிய உற்பத்தியில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, விதை உற்பத்தி பண்ணுறதில்ல தான். ஆனால் சில விவசாயிகள், அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5-10% மக்கள் வந்து விதை உற்பத்தியில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. வருஷம் முழுவதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேளாண்மை துறைக்கு விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் சீட் கார்ப்பரேஷன், தேசிய விதை மையம் இருக்குது கார்ப்பரேஷன். ஸோ தேசிய விதை மையத்துக்குமே அவங்க விதை கொடுக்குறாங்க, ப்ரைவேட்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்களாம் வந்து ரெகுலராக வந்து அதில் நல்ல லாபத்தை பார்த்துருக்காங்க. ஏன் வந்து அவங்க ஒரு 10% விவசாயிகள் பண்ணும்போது மீதி இருக்க விவசாயிகள் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் அவங்களோட விதை தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக விவசாயிகள் வந்து விதையாக உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான லாபத்தை வந்து அடையலாங்கிறது தன்னத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேம், நீங்கள் விவசாயிகள் தானிய உற்பத்தி தான் நிறைய பண்ணுறாங்க, விதை உற்பத்தி பண்ணுறதில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணுறதுனால ஏதாவது சிரமம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. என்னென்னா வந்து நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் வந்து விதை உற்பத்தியில் அவங்கள ஈடுபடுத்திக்கிறது இல்லை, தானிய உற்பத்தி தான் பண்ணுறாங்க. அந்த விதை உற்பத்தி பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி விதை சான்றளிப்பு துறையில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக, அதாவது வந்து ஸ்கில்டு வந்து பர்சன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா வயலில் வந்து கலப்பு பார்க்கணும். கலவன், அதாவது ரோகிங்னு சொல்லுவோம், கலப்பு செடி ஆப்டைப் பிளான்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். அந்த கலவன் செடியை வந்து பார்க்குறது வந்து மிக முக்கியமான தொழில்நுட்பம் விதையை உற்பத்தி பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்க எந்த சமயத்தில் வந்து கலவன் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நெல்லெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிரோட பூக்கும் பருவத்தில் பார்க்கணும். பூக்கிற நாட்கள் ஏதாவது வித்தியாசம் வருதாங்கிறது யார் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த விவசாயி வந்து பார்க்கணும். ஸோ வந்து அதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தது பூக்கிற நாட்களில், நம்மளோட வயல் நெல் வந்து பூத்திருக்க காலமும் இதுவும் வந்து வேறுபட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது கலவனாக இருக்கும், அதை கலவனை எடுத்துடணும். அதே சமயத்தில் நெல் அறுவடைக்கு முன்னாடி நெல்லோட அமைப்பில் வித்தியாசமாக இருக்கிறது, இலையோட அமைப்பில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த கலவனில் வந்து இதெல்லாம் வந்து அந்த ரகத்தை பற்றி அவங்களுக்கு தெளிவான அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த ரகத்தில் மாறுபட்ட குணாதிசயங்கள் உள்ள செடியை வந்து அவங்க எடுக்க முடியும். இதுக்கு வந்து அந்த ரகத்தை பற்றி அந்த விவசாயி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விவசாயிகள் இன தூய்மை அப்படின்னா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இன தூய்மை அப்படிங்கிறது ஒரு ரகத்துக்கு உண்டான மரபியல் காரணிகள் இருக்கும். இப்போ வந்து ஏடிடி 54ன்னு வச்சுங்களேன், 54 இவ்வளோ உயரந்தான் இருக்கணும், அதனோட கண்ணாடி இலை அமைப்போட கோணம் 45 டிகிரியில் தான் இருக்கணும், 45 டிகிரியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து குணாதிசயங்கள் வந்து மாறுபட்ட செடியை தான் வந்து நம்ம கலப்பு செடின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கலப்பு செடியெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எங்களோட ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆராய்ச்சி நிலையத்தில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணை விவசாய கூலி ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள கூட இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து எங்களோட விவசாய நிலையத்தில் ரெகுலராக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் அந்த ரகத்தை பற்றி, ரகத்தோட குணாதிசயங்களை பற்றி எங்களோட விவசாய மக்களுக்கு வந்து பண்ணை ஆட்களுக்கு தெரியும். அவங்கள பயன்படுத்தி கூட இந்த ரகத்தில் இந்த வித்தியாசம் இருக்குன்னா இந்த செடி எடுக்கணுமா அப்படிங்கிறது பயன்படுத்திக்கலாம். அது என்ன, விதை சான்றளிப்பு துறையில் நீங்கள் பதிவு பண்ணால் போதும், இந்த மாதிரி கலவன் செடியை வந்து அகற்றினா போதும். அப்போ விற்பனைங்கும்போது அடுத்தது கேட்டீங்க, விற்பனையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஏன் விவசாயம் ஈடுபடாமல் இருக்காங்க அப்படின்னு. விற்பனை வந்து பண்ணுறது ஈஸி. எப்படி ஈஸின்னு சொல்கிறேன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து விதை சான்றளிப்பு துறையில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களோட விதை வந்து தரமான நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும்போது விதை சான்றளிப்பு துறையை அந்த விதையை உங்ககிட்டருந்து விவசாயிட்டிருந்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு விதைக்கு உண்டான விலையும் கொடுப்பாங்க, அதோட உற்பத்தி பண்ணதுக்கு உண்டான மானியமும் வந்து விதை சான்றளிப்பு துறையில் கிடைச்சிருது. ஸோ அப்போ விவசாயிக்கு ரெட்டிப்பு லாபம் தானே. மற்ற தானியமாக விற்கும்போது அந்த தானியத்துக்கு உண்டான வியாபாரி தான் வாங்குவார், வியாபாரி தானியத்துக்கு உண்டான விலையை தான் கொடுப்பாரு, ஒரு மூட்டைக்கு தன்னை ரூபான்னு. ஆனால் இதுவே வந்து விதையாக போகும்போது அந்த உற்பத்தி செஞ்சதுக்கு உண்டான மானியமும் அவருக்கு கிடைச்சிருது, அந்த விதைக்கு உண்டான விலையும் கிடைச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து விதை உற்பத்தி ஒரு லாபகரமான தொழிலுங்கிறது இங்கே ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக விதை உற்பத்தியாளராக மாறணுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் ஆசை. கண்டிப்பாக விவசாயிகள் அனைவரும் இதை கேட்டதுக்கப்புறம் விதை உற்பத்தியாளராக மாறுவாங்க அப்படிங்கிறது 100% இல்லை, மில்லியன் பர்சன்டேஜ் வந்து அவங்க மேலே, விவசாயிகள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக உற்பத்தியாளராக மாறுவாங்க அப்படிங்கிறது நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். கண்டிப்பாக விவசாயிகள் அவங்களோட விதையை வந்து விதையாக விற்று அவங்க நல்ல லாபம் அடையணுங்கிறது இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இன தூய்மை பற்றி சொன்னீங்க, அந்த இன தூய்மை எதனால் பாதிக்கப்படுதுன்றதை பற்றி கொஞ்சம் அவங்க விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக தம்பி, மிக அருமையான கேள்வி கேட்டீங்க. இது ரொம்ப வந்து விவசாயிகளுக்கு தெரிய வேண்டிய கேள்வி. இன தூய்மை என்னங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அது எதனால் பாதிப்பு, அதுக்கு என்ன காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் சொன்ன வந்து பயிர்களில் வந்து பொதுவாக வந்து தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிர், அயல் மகரந்த சேர்க்கை உள்ள பயிர்னு சொன்னேன். இப்போ நெல்லெல்லாம், நிலக்கடலாம் பார்த்திங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை பயிர். மக்காசோளம், கம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை உள்ள பயிர், சூரியகாந்தி இதெல்லாம். இப்போ தன்மகரந்த சேர்க்கை பண்ணல, தன்மகரந்த சேர்க்கை தனக்குள்ளாரையே நடைபெறதுனால அதில் வந்து இன தூய்மை பாதிப்பு இருக்காது. ரொம்ப ரொம்ப அதை மீகராக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 0.1%, 0.1% தான் வந்து அதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் இதுவே வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ள பயிர், எது சூரியகாந்தி, மக்காசோளம், கம்பு இந்த மாதிரி பயிர்களெல்லாம் வந்து அயல் மகரந்த சேர்க்கை வந்து எதன் மூலம் நடக்கூடியதுன்னா நம்ம தேனீக்கள் மூலம் நடைபெறுது. இந்த தேனீ எங்கே போகும், ஒரு பயிர்லேருந்து
அடுத்த பயிருக்கு போகும். அங்கேருந்து மகரந்தத்தை கொண்டாந்து இந்த பயிரில் வைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் இனக்கலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அயல் மகரந்த சேர்க்கை பயிரில் இனக்கலப்பு ஏற்படுறதுக்கு காரணியாக இருக்கிறது பொதுவாக வந்து அயல் மகரந்தம் அடுத்த இதனால் நடைபெறதுனால தான். அதனால தான் இந்த இன தூய்மை வந்து பொதுவாக வந்து பாதிக்கப்படுது. அதனால் இதுக்கு மெயினாக வந்து நம்ம தன்மகர்ந்து சேர்க்கை பயிராக இருக்கட்டும், அயல் மகர்ந்து சேர்க்கை பயிராக இருக்கட்டும், இதில் இன தூய்மை பாதுகாக்க பயிர் விலகு தூரம் ரொம்ப முக்கியம். அந்த பயிர் விலகு தூரத்தை வந்து தன்மகர்ந்த சேர்க்கை பயிராக இருந்தால், இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரகத்துக்கும் அடுத்த ரகத்துக்கு இடைவெளி 3 மீட்டர் இடைவெளி இருந்தால் போதுமானது. ஏன்னா 3 மீட்டருக்கு மேலே அதனோட மகரந்தம் காற்றுல எடுத்துகிட்டு போகாது. சரிங்களா? இதுவே அயல் மகரந்த சேர்க்கை உள்ள பயிராக இருந்ததுன்னா அந்த பயிரில் வந்து மகரந்தம் வந்து ரொம்ப மீட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அதனால் சராசரியாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சூரியகாந்தி, நம்ம மக்காசோளம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதிலெல்லாம் வந்து ஆதார நிலை சான்று நிலை விதையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தன்மகரந்த சேர்க்கை பயிருக்கு 3 மீட்டர் தான் சொன்னேன் எதுக்கு நெல்லுக்கெல்லாம். ஆனால் இதிலே வந்து 1000 மீட்டருக்கு 500 மீட்டருக்கு சான்று நிலை விதைக்கு இவ்வளோ மீட்டருக்கு வந்து நம்ம பயிர் விலகு தூரம் கொடுக்கணும். ஸோ இந்த பயிர் விலகு தூரங்கிறது ஒரு ரகத்துக்கும் அடுத்த ரகத்துக்கும் உள்ள இடைவெளி. ஸோ இந்த இடைவெளி இவ்வளோ வந்து மீட்டர் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து இனக்கலப்பு வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பை வந்து குறைவாக நம்ம ஏற்படுத்துகிறோம். அதனால் விவசாயிகள் இந்த பயிர் விலகு தூரத்தை ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு நிலைக்கும் பயிர் விலகு தூரம் மாறுபடும். அதனால் இந்த பயிர் விலகு தூரம் மிக முக்கியமான தொழில்நுட்பம். இந்த பயிர் விலகு தூரத்தை கடைப்பிடித்து, அதாவது பயிர் விலகு தூரம்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் போட்டிருக்க ஒரு ரகத்துக்கும் இன்னொரு ரகத்துக்கும் இன்னொரு வயலுக்கும் உள்ள இடைவெளி, இந்த இடைவெளியை கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனக்கலப்புலேருந்து நம்மளோட பயிரை பாதுகாக்க முடியும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், தன்மகர்ந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைனால இன தூய்மை பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணிகள் உண்டா? ஆமாம்மா, அதாவது நான் சொன்ன வந்து இன தூய்மை வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை பயிர் அதனோட மகரந்த சேர்க்கை பொறுத்து மாறுபடுன்னு சொன்னேன். இதை தவிர வந்து நம்ம வந்து என்னென்னா எந்தெந்த பயிர் எந்தெந்த இடத்துல வருமோ அந்தந்த இடத்துல தான் பயிர் பண்ணணும். இதனால் வந்து சில சமயம் வந்து நல்ல விளையக்கூடிய பயிரை வந்து ரொம்ப ஹையர் எலிவேஷனில், இப்போ வந்து நீங்கள் கொல்லிமலையில் போய் போட்டிங்கன்னா அங்கே அதனோட இனத்துமே வேறு மாதிரி மாறுபடும். ஸோ அதனால் எந்த பயிர் எதுக்கு, இப்போ வந்து வீரியோட்டு ரகங்கள் சாதாரண ரகங்கள் இருக்குது. இப்போ ரகங்களில் நம்ம வீரியோட்டு ரகம்லாம் பார்த்திங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு கோயம்புத்தூர் அப்படி கொஞ்சம் போகும்போது அந்த மேற்கு போகும்போது கொஞ்சம் வந்து கிளைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். அப்போ கூலாக இருக்கும்போது அதில் விதைப்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இதில் வீரி ஓட்டு ரகத்தில். ஸோ இந்த வீரி ஓட்டு ரகத்தை இதை கொண்டாந்து திருச்சியில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், திருச்சி வந்து ஹாட்டஸ்ட் ஏரியா. ஸோ டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெப்பநிலைக்கு வந்து கொண்டு போகும்போது உற்பத்தி பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக விதைப்பிடிப்பு தன்மை குறையும். ஸோ அதனால் எந்தெந்த பயிர் எங்கெங்கே வருமோ அந்தந்த பயிரை அந்தந்த நிலத்தில் தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு 2-3 ரகத்தை வந்து விதை தெளிப்பான், அதாவது சீடு ட்ரில்லுன்னு சொல்லுவோம். அந்த விதை தெளிப்பானில் வந்து விதை விதைக்கும் கருவி, அந்த சீட்ரில்ல வந்து ஒரு 2-3 ரகத்தை ஒன்றா போட்டு நீங்கள் வந்து விதைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு ரகம் போட்டுட்டீங்க, அதுக்கடுத்து வந்து க்ளீன் பண்ணாமே இன்னொரு ரகத்தை கொண்டாந்து போடுறீங்க. அப்போ அது ஒரு மெயின் காரணியாக இருக்குது. அதாவது பொதுவாக ரொம்ப முக்கியமான காரணம் இனத்தூய்மை கெடுறதுக்கு காரணம் இது மாதிரி ஒரே விதை விதைக்கும் கருவியை பல ரகங்களுக்கு பயன்படுத்துறது, அதை வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாமல் பயன்படுத்துறது, இதனாலையும் அதனோட இனத்தூய்மை வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயம் அதனோட மரபியல் காரணிகள் வந்து நம்ம சொல்லுவோம் திடீர்னு சடுதி மாற்றம், மைனர் ஜெனட்டிக் வேரியேஷன், அதாவது ஜெனட்டிக்கில் ஜீன் லெவலில் வந்து திடீர்னு சடுதி மாற்றம் அடைகிறது. இப்போ அதில் வந்து சில பயிர்களை வந்து சடுதி மாற்றம் ஏற்பட்டு அதனோட விதையில் வந்து பாதிப்பு வந்து உருவாக்கும். இது கூட ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து சில ரகங்களை வெளியிடும்போது சில ரகங்கள் இந்த நோய்க்கு வந்து எதிர்ப்பு திறன் உள்ளது. இப்போ வந்து லீஃப் ஹோல்டர்னு வச்சுங்க, நெல்லில் இலை சுருட்டு புழுவுக்கு இந்த ரகம் எதிர்ப்பு திறன் உள்ளதுன்னு சொல்லியிருப்போம் நாங்கள் வந்து ரகத்தை வெளியிடும்போது. ஆனால் இது வந்து நம்ம ஒரு 10-15 வருஷம் வந்து அந்த ரகத்தை நட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து
ஜீன் லெவல், அதாவது மரபியல் தன்மையும் சூழ்நிலை, G/E இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அதை என்வாயர்மெண்ட்டு சூழ்நிலையும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு, அதாவது மரபணுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்திக்கு உண்டான காரணி அந்த DNA லெவலில் வந்து குறைஞ்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலையும் அதனோட இனத்தூய்மை வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் மட்டும் இல்லாமல் பூச்சியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனத்தூய்மைக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதனோட மகரந்த சேர்க்கை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் விதை விதைக்கும் கருவி வந்து பல ரகங்களுக்கு ஒரே கருவியை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதையை வந்து அறுவடை பண்ணும்போது ஒரே காலத்தில் 2-3 ரகத்தை போடுறது. ஸோ இதனாலேயும் இனத்தூய்மை வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து ஒரு ரகத்தை பயிர் பண்ணாங்கன்னா ஒரு களத்தில் போட்டு அடித்தாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து களத்தில் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் களத்தை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா வந்து நெல் அறுவடை இயந்திரமே வந்து நெல்லையாக அறுத்துறது, உங்களுக்கு நெல் விதையாக கிடச்சிருது. அப்படியே களம் வந்து பயன்படுத்துகிற வேலை இல்லை. ஆனால் நீங்கள் விதை உற்பத்திக்குன்னு போனீங்கன்னா அந்த விதை அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் வயலிருந்து உங்கள் வயலுக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 40 கிலோ விதையாவது அந்த கலனில் இருக்கும், விதை சேமிப்பு கலன் அறுவடை இயந்திரத்தில். ஸோ வந்து உங்கள் ரகத்துக்கு உங்கள் வயலுக்கு வரும் பொழுது அதை ப்ராப்பராக அறுவடை இயந்திரத்துலேருந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலுமே திரும்ப உங்கள் வயல் நெல் வந்து அறுவடை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 4 மூட்டை நெல் விதையை வந்து விதையாக பயன்படுத்தாமல் அதை தானியத்துக்கு பயன்படுத்திடணும். 5வது மூட்டையிலேருந்து தான் உங்களோட விதையை வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதனாலலாம் வந்து நம்ம விதையை வந்து இனத்தூய்மையிலேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். நன்றி மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிப்பா. அருமையான கேள்விகளை வந்து நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. இந்த வாய்ப்பு அளித்த அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனத்திற்கும் முதற்கண் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் சரி, என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் விதை சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 97 15 62 67 96. இந்த அலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவை புரிய ஆர்வத்துடன் உள்ளேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி. நன்றி மேம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 14ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.